Hi hello designer, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் ஆஃப் ட்ரேசிங் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்தோ அல்லது வந்து ஹேண்ட் ஃபுல்லாகவோ போட முடியாது. ஒரு சின்ன இடத்துல சின்ன மோட்டிஃபாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ட்ரேசிங் பேப்பரில் ஒரு டிசைன் வந்து ஃப்ரீ ஹேண்டில் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கிறேன். அல்லது நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அங்கேருந்து நீங்கள் வந்து ட்ரேசிங் பேப்பரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மெத்தட் வந்து ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பெரிய பின் வந்து எடுத்துக்கோங்க, ஊசி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஹோல் வந்து பெருசாக வரும். ஹோல் போடும்போதும் கொஞ்சம் நெருக்கமாக போடணும். ஆனால் வந்து ஒரு ஹோலும் இன்னொரு ஹோலும் டச் ஆகி பெரிய ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆகிடக்கூடாது. அதனால் வந்து அது மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எங்கெல்லாம் வந்து ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த மோட்டிஃப் வந்து எங்கெல்லாம் வந்து ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த மோட்டிஃப் வர மாதிரி இந்த மாதிரி நம்ம ஹோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஊசி வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த டாட் வந்து அந்த ட்ரேசிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம கரெக்டாக வந்து அந்த ட்ரேசிங் வரும். அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெரிய ஊசியை வந்து எடுத்துக்கோங்க. ஆரி ஊசியெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதில் வந்து நமக்கு ஒரு நோஸ் பார்ட் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து ஹோல் போட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் ஸ்டக் ஆகிடும். இந்த மாதிரி நீடில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பிக்சர் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல் பண்ணிக்கிறேன். இந்த ஹோல் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஃப்ரேமில் தான் என்னென்னா ஒரு ரஃப்பான கிளாத்தில் தான் நான் இப்போ வந்து இந்த ட்ரேசிங் வந்து போட்டு காமிக்க போகிறேன். ஸோ அந்த ரஃப்பான கிளாத் அடியில் இருக்குது. மேலே வந்து ட்ரேசிங் பேப்பரில் நம்ம ட்ரா பண்ண பிக் இருக்குது. அதுக்கு மேலே வந்து நான் வந்து நீடில் வச்சு ஹோல் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி போடும்போதும் நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து மெயினான ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி நீங்கள் அடியில் வந்து மெயினான கிளாத் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு ரஃப்பான கிளாத்தில் வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு பில்லோவோ அல்லது ஒரு ரஃப்பான கிளாத் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஹோல் போட்டால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த கிளாத்லேயே நம்ம ஹோல் போடும்போது அதாவது இந்த கிளாத் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாது. பட் என்னென்னா நம்ம மெயினாக எந்த இடத்துல வந்து அதாவது எந்த கிளாத்தில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோமோ அந்த கிளாத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கிட்டேன். நம்மக்கிட்ட ட்ரேசிங் பவுடர் இல்லை, நெக்ஸ்ட் வந்து கெரோசின்லாம் இல்லை அப்படின்னா இது ஒரு ஈஸியான மெத்தடுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டால்கம் பவுடர் இருக்கும் இல்லையா, அதாவது நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பான்ஸ் பவுடரோ அல்லது வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ஹிமாலயா பவுடரோ வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. நான் குட்டீஸ்களுடைய பவுடர் வந்து எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி கொட்டிட்டு ஜஸ்ட்டு ஒரு காட்டன் கிளாத்தோ அல்லது வந்து ஒரு பனியன் கிளாத் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து இந்த மாதிரி நீங்கள் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு இந்த ஹோலில் வந்து லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டால் போதும். சப்போஸ் பாருங்கள், நான் அந்த ஹோல் போட்ட இடம்லாம் தெரியுது. பட் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டாலே அது எல்லாமே ஹோல் எல்லாமே வந்து ஃபில் ஆகிடும். ஸோ அதனால் பெரிய டேமேஜ் ஆகாது. பட் நீங்கள் என்ன மெயின் கிளாத் அதாவது இப்போ நம்ம ப்ளவுஸ் போடக்கூடிய டிசைனில் வந்து நீங்கள் போடாதீங்க. ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த டிசைன் வந்து வரும். ஸோ அதுக்காக பார்த்து வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த பவுடரை நல்லா வந்து நம்ம இதில் தேய்ச்சி விட்டால் போதும். சூப்பராக வந்து நமக்கு ட்ரேசிங் வந்து வந்துடும். இது வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த ட்ரேசிங் பேப்பர் வந்து செட் ஆகலைன்னா பால் பின் வச்சு இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் குட்டியாக ஒரு அதாவது எந்த அளவுக்கு அந்த மோட்டிவ் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் ட்ரேசிங் பேப்பரை கட் பண்ணி அதில் நீங்கள் ட்ரா பண்ணி அதுவும் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது பெரிய பேப்பராக இருந்தால் அங்கங்கே மூவ் ஆகும். அதனால இந்த மாதிரி பால் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. அல்லது வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டால் போதும். இப்போ நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு யாராவது பிடிக்க சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு எது ஈஸியான மெத்தடோ அந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பவுடரை வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்லேயோ பனியன் கிளாத்லேயோ இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிட்டு அது லைட்டாக வந்து அந்த ஹோலில் வந்து தேய்ச்சி விட்டால் போதும். நமக்கு ஈஸியாக வந்து அந்த ட்ரேசிங் வந்து விழுந்துடும். பட் இது வந்து நம்ம ஹோல் ப்ளவுஸுக்கு வந்து போட முடியாது. இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, இது வந்து நம்ம பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கனால காற்றெல்லாம் அடிச்சிச்சு அப்படின்னாலும் அது ட்ரேசிங் வந்து போயிடும். நம்ம பண்ண ட்ரேசிங் இமேஜ் வந்து போயிடும். கூட வந்து நம்ம கைப்படும் போதும் போயிடும். அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு மேலேயே வந்து இந்த மாதிரி நீங்கள் பென்சில் வச்சு லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்லேயே இந்த டிசைன் போட வரும்னா ஈஸியாக போட்டுடலாம். இது வந்து ஜஸ்ட்டு கோலம் மாதிரி தான் இருக்கிறதுல நம்ம ஈஸியாக போடலாம். சப்போஸ் ஃப்ரீ ஹேண்டில் போட வராதவங்களுக்காக சொல்கிறேன் நான். ஸோ எனக்கு வந்து ஒன்று ரெண்டு இடத்துல தெரியுது, ஒன்று ரெண்டு இடத்துல எனக்கு கரெக்டாக தெரில. பட் நம்ம பிக்சர் வந்து நம்ம பார்த்தா நமக்கு புரியும் இல்லையா, அதனால் வந்து நான் கரெக்டாக வந்து நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆனால் இதை விட ஈஸியான மெத்தட் என்னென்னா, நம்ம மொபைல் வந்து கிளாத்துக்கு அடியில் வச்சு நம்ம பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி போடுவோம்ல, அது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவ்லாம் நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். நான் எப்போவுமே அதை தான் பண்ணுவேன். பட் இதுவும் ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஹோல் வச்சு தான் நம்ம வந்து ட்ரேசிங் பவுடர் கூட கெரோசின் வந்து மிக்ஸ் பண்ணி பெரிய ப்ளவுஸ் பிரைடல் ப்ளவுஸ் கூட வந்து
டிசைன் பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்து கெராசின் கிடைக்கிறதே இல்லை. ரேஷன் ஷாப்பில் கேட்டாலும் அங்கேயும் அவைலபிளாக இல்லை, ஸ்டாக் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எங்கேருந்து பை பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு மறக்காமல், சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்னு சொல்லுங்கள். அது மாதிரி கிடச்சிச்சின்னா நீங்கள் எங்கேருந்து பை பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு யூஸ் ஆகும். அதனால் வந்து நான் கண்டிப்பாக கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ப்ளவுஸுக்கு கூட ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடி பல்லாக்கு டிசைன் போடும்போதும் என்னென்னா, நான் ஜஸ்ட்டு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன். அந்த இமேஜை எடுத்துகிட்டு ட்ரேசிங் பேப்பரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ளவுஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி தான் பண்ணேன். ஸோ நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம வந்து இந்த மாதிரி கிளாஸ் மார்க்கிங் பென்னை வந்து பென்சில் வந்து ட்ரா பண்ண மார்க்கிங் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிக்கலான்னு. ஆக்சுவலாக நான் வந்து ஹேண்ட் சானிடைசர் தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஒரு சிஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் வந்து இந்த பென்சில் மார்க்கிங்கை வந்து ஜஸ்ட்டு எரேசர் வச்சு ரப் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. ஸோ எனக்கு அந்த ட்ரிக் தெரியல. ஆக்சுவலாக நான் முன்னாடி ட்ரிக்ஸ்லாம் பார்க்கும்போது ஹேண்ட் சானிடைசர், நெயில் பாலிஷ் ரிமூவர், கெராசின் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஹேண்ட் சானிடைசர் இருந்தனால அதே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் அதை நம்ம காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா, நீங்கள் பெருசாக வந்து தப்பு பண்ணிட்டீங்க எரேஸ் பண்ணணும் அப்படின்னா, எரேஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாத் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி டஸ்ட்டு ஆகிற மாதிரி இருக்குது. அதனால அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹேண்ட் சானிடைசர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு பெரிய அளவில் வந்து மிஸ்டேக் வராது, சின்ன சின்ன இடத்துல தான் மிஸ்டேக் வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து பென்சிலை வச்சு ஃபுல்லாக வந்து அதுக்கு மேலே வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து நமக்கு கைப்பட்டாலும் அழியாது, காற்றுல போனாலும் அழியாது. நீங்கள் பவுடர் மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஊதி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே மூவ் ஆகிடும். ஏன்னா வந்து ஜஸ்ட் அது பவுடர் தானே, அதனால் வந்து காற்று பட்டாலும் போயிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் மேலே நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஈஸியாக இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஹேண்ட் ஃபுல்லாகவே இந்த டிசைன் மட்டும் வச்சு போடலாம். ஸோ அது மாதிரி நான் ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்தேன். கண்டிப்பாக அது வந்து இன்னொரு ப்ளவுஸுக்கு வந்து மேக் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் இந்த ட்ரேசிங் வந்து நான் ட்ரை பண்ணேன். உங்களுக்கு பெரிய ட்ரேசிங் பேப்பரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி குட்டியான மோட்டிவ் வரைஞ்சிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பவுடர் வச்சு டஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டியாக ஒரு பேப்பர் கட் பண்ணி அதில் வந்து நீங்கள் மோட்டிவ் வரைஞ்சி ஹோல் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஜஸ்ட்டு பவுடர் மட்டும் தானால ஹோல் வந்து அடையாது. அதனால் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட். சின்ன சின்ன மோட்டிவ் வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெத்தட். இதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய ப்ளவுஸுக்கெலாம் வந்து ட்ரேசிங் பேப்பரில் இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கெராசின் அண்ட் ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் கண்டிப்பாக கெராசின் கிடச்சிச்சுன்னா அப்படின்னா. ஸோ இன்னொரு மெத்தட், ஈஸியான மெத்தட் நான் சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு குட்டியான மோட்டிவ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னென்னா, அந்த பவுடரையே லைட்டாக வந்து தண்ணியில் வந்து டிப் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ரெடி பண்ணிவிட்டு லைட்டாக இதே மாதிரி நீங்கள் ரப் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இதுவும் நான் வந்து ஒரு ட்ரிக் வந்து பார்த்தேன், நான் ட்ரை பண்ணேன். பட் என்னென்னா, ட்ரேசிங் பேப்பர் வந்து ட்ரேசிங் பேப்பர், பட்டர் பேப்பர் ரெண்டும் இருக்கும். ட்ரேசிங் பேப்பரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தண்ணி படும்போது அந்தளவுக்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்காது. பட் எனக்கு நான் ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அந்த ட்ரேசிங் பேப்பர் வந்து. ஸோ அது வந்து இனி வேஸ்ட்டு தான். பட் நீங்கள் கெராசின் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வாட்டர் அப்சர்வ் பண்ணுற ஆப்ஷன் இல்லாதனால அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ட்ரேசிங் வந்து விழுந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலேயே நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு மெத்தட் தான். பட் இது வந்து இந்த மெத்தட் வந்து சக்ஸஸ் ஆகும்போது நம்ம கிளியராக இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். சும்மா நான் வந்து ட்ரை பண்ணது தான். நிறைய வீடியோவில் பார்த்தேன் நான். என்னென்னா, ட்ரேசிங் பவுடர் இல்லாத போது பவுடர்லேயும் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. ட்ரேசிங் பவுடர் இருந்துச்சுன்னா அதுலேயுமே வந்து பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் நான் பார்த்தேன். பட் என்னென்னா, எனக்கு அந்த ட்ரேசிங் பேப்பர் வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு வாட்டர். அதனால வந்து இந்த மாதிரி தான் வந்தது எனக்கு. ஸோ ஜஸ்ட்டு நான் ட்ரை பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.